வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது எள்ளு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 1/4 கப் கருப்பு எள், அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது நல்லா வாசம் வர வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பூரண கொழுக்கட்டையில் உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் பூரணம் நிறைய விதங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தகுந்த மாதிரி கொழுக்கட்டையோட டேஸ்ட் மாறுபடும். இப்போ தேங்காய் பூரணம், கடலைப்பருப்பு பூரணம், பாசிப்பருப்பு பூரண கொழுக்கட்டை, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டை ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டோட இந்த மாதிரி நீங்கள் பூரணம் செய்யும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த எள்ளை நம்ம வறுத்துட்ருக்கையில் ஒரு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த எள்ளை நம்ம வறுக்கணும். இந்த எள் இப்போல்லாம் நல்லா சுத்தமாகவே கிடைக்கிறதுனால நம்ம இதை கழுவிட்டு உலர்த்தி அப்புறம் வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா க்ளீனாக இருக்கிற எள்ளையே வாங்கி வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் எள்ளுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதை நல்லா சூடுபடுத்திடுவோம். அப்போ தான் பொடிகிறதுக்கு நல்லா மிக்சியில் பவுடர் ஆக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா சூடு காட்டி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, இதை இதனுடைய மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை, அதோட ஒரு 2 ஏலம், இதை போட்டு முதல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துப்போம். பொட்டுக்கடலை நல்லா இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் ஆன பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை இதோடு சேர்த்து 1-2 பிடிக்கணும். எள்ளு ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிடக்கூடாது. அரையும் பாதியமாக உடவிடுற மாதிரி நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நல்ல மாய்ஸ்சர் போக வதக்கி வச்சுருக்க தேங்காய் பூ இதை போட்டுருவோம். இதை நம்ம ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். 1/4 கப் எள்ளுக்கு 1/3 கப் வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு நல்லா ஹீட்டாக 1/3 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கூட்டிக்கோங்க. இப்போ அந்த வெல்லத்தூளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணிடுவோம், மண் எதுவும் இருந்தால் எடுக்கிறதுக்காக. இப்போது நம்ம லேசாக வெல்லம் கரைய விட்டுருக்க அந்த வெள்ளை தண்ணியை ஒரு இந்த பேனில் விட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப பாகுபதம் அப்படிலாம் தேவையில்லை. இந்த வெள்ளை தண்ணி நல்லா திக்காகி வரும். அந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்க எள்ளை சேர்க்கலாம். பாருங்கள், இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதித்து ஓரளவுக்கு இந்த பாகு திக்காகி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த எள்ளு, பொட்டுக்கடலை, தேங்காய் இதை இதில் சேர்த்துடும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதை சேர்த்துட்டு இதோட நல்லா கிளறி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு இது திக்காகி வரும்பொழுது, கெட்டியாகி வரும்பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் எள்ளு உள்ள நம்ம அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற எள்ளு பூரணம். இது ஒரு நல்ல ஃப்ளேவராக, நல்ல ருசியோடு இருக்கும். பாருங்கள், வெள்ளைப்பாகோடு நம்ம எள்ளை சேர்த்த பிறகு கிளறிட்டு இருக்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இப்படி பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துடும். இப்போ நம்ம இந்த பூரணத்தை இறக்கிடலாம். இதுதான் எள்ளு பூரணம். இப்போது கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டில் சாதாரணமாக பச்சரிசி வாங்கி அதை ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிட்டு மில்லில் அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த மாவு நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தயார் பண்ண மாவு தான். அந்த மாவு பச்சரிசியே நீங்கள் வாங்கி அரைக்கலாம். அந்த மாதிரி மாவு அது 1 கப் எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சம் டேபிள் சால்ட் சேர்த்துவோம். சேர்த்துட்டு இந்த மாவை நல்ல ஒரு கொதி தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். அந்த கொதி தண்ணியை இந்த மாவில் விட்டு பிசைஞ்சு எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதுலேயே அந்த மாவு வெந்த மாதிரி ஆயிடும். அப்போ கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2-2.5 கப் தண்ணி வச்சு அது நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கையில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டுருவோம். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை மாவில் விட்டு நம்ம கிளறலாம்.
தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மாவு கிளறிட்டே வரலாம். நம்ம உருட்டு பதத்துக்கு வந்த உடனே நிறுத்திட்டு ஒரு தட்டு போட்டு மாவை மூடி வச்சுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. அப்போ அந்த மாவு நம்ம பிணையிற தட்டுற பதத்துக்கு கரெக்டாக வரும். இந்த சூட்லேயே இந்த மாவு நல்லா வெந்துடும், கொழுக்கட்டை நல்லா வரும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் கை வச்சு மாவை திரட்டிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா இப்படி திரண்டு வந்துருச்சு. இப்போ இது வரைக்கும் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்ல சூடு ஆறிடட்டும். அப்புறம் திரட்டி உருண்டைகளாக போட்டு கொழுக்கட்டை. பாருங்கள், மாவு நல்லா ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இப்படி ஒரே சீரான உருண்டைகளாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக தட்டி போடுவோம். பாருங்கள், இந்த கொழுக்கட்டை நிறையா விதத்தில் செய்யலாம். நீங்கள் கொழுக்கட்டை ப்ரெஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கையில் தட்டலாம். நான் பெரும்பாலும் எனக்கு கையில் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி தட்டிடுவேன். எனக்கு இதை குயிக்காக ஈஸியாக செய்கிறது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த நம்ம உருண்டையாக வச்சுருக்க இந்த மாவு உருண்டையை இப்படி வச்சுட்டு கையிலையும் தட்டலாம். கொஞ்சம் ஈஸியாக செய்யணும்னா நம்ம அதிரசம் ப்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேணுங்கிற சைஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் மாவு எடுத்துகிட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணி பூரணம் வச்சு மடக்கிடலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக ரொம்பவே வேகமாக சீக்கிரமாக நிறைய கொழுக்கட்டையை மடக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சுருக்க எள்ளு பூரணம் அதை இப்படி வச்சுட்டு அவ்வளோதாங்க, பூரண கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரியே நான் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடலாம். இந்த மாவு நம்ம இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு கொதி தண்ணி விட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற சூடு ஆறுன உடனே மூடி வச்சு இப்படி செய்யும்போது கையிலேயே ஒட்டாதுங்க, நல்லா நீட்டாக வரும். செய்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். கொழுக்கட்டை தட்டுறது இது எல்லாமே சுலபமாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு கொழுக்கட்டையை வேக வைக்கணும். இப்போது இதே மாதிரி கொழுக்கட்டைகள் ஒரே மாதிரி செஞ்சு இட்லி பானையில் வச்சுட்டேன். இது ஒரு 7 நிமிஷம் தான் மூடி போட்ட பிறகு ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொழுக்கட்டையை எடுத்துடணும். 10 நிமிஷம் 12 நிமிஷம் இந்த மாதிரிலாம் ஓவர் குக் பண்ணுனா கொழுக்கட்டை வந்து ரஃப் ஆகிடும். ஆறின பிறகு ரொம்ப ரஃப்பாக ஒரு விரைச்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக குக்கிங் டைம் தான் கொழுக்கட்டையில் ரொம்ப முக்கியம். நம்ம மாவை விட அந்த டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ மூடி போட்டுட்டு நம்ம 7 நிமிஷம் கழித்து ரிமூவ் பண்ணிடுறோம். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆன பிறகு மூடியை ரிமூவ் பண்ணேன். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த கொழுக்கட்டை மேலே ஒரு மினுமினுப்பு ஒரு கிளாஸினஸ் தெரியும். ரொம்ப ஈஸியாக இந்த கிளாத்லேருந்து ரிமூவ் பண்ண வரும். இது கொழுக்கட்டை கரெக்டான பதத்தில் வெந்துருச்சுன்னு எடுத்தோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த சுவையான ரொம்பவே சுலபமான இந்த பூரணம் செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இதில் இந்த மாதிரி ஈஸியான சுலபமான இந்த கொழுக்கட்டையை விசேஷ காலங்களில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் எல்லாருமே இன்றைக்கி உலகத்தில் ஒரு அசாதாரணமான சூழலில் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப மன கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சூழல்லாம் சீக்கிரமே மாறி ஒரு ஆரோக்கியமான சூழலில் ஒரு நார்மலான லைஃப் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கணும்னு இந்த தருணத்தில் இறைவனை வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.